ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in. குடும்பம் கட்டப்படாவிட்டால் குடும்பத்திற்கு தேவையான ஆலோசனைகள் அல்லது நம்முடைய மனசுல எழும்புற கேள்விகள், இவர்களுக்கான தெளிவை கொடுக்கறதா இந்த நிகழ்ச்சி. நாம் நிறைய காரியங்களில் தெளிவு பெற்றிருக்கிறோம்னு நம்புகிறேன். இது தொடர்பாக இன்னும் பல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உங்கள் சார்பாக மூத்த போதகர் ஜோசப் பாலசன் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திப்போம். பாஸ்டர், போன முறை இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக குடும்பத்தை நடத்துறது எப்படின்றத நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேறு வடிவத்தில் சொன்னீங்க. இதே கேள்வி ஏற்கனவே தங்களிடத்தில் கேட்கப்பட்ட போது நீங்கள் மற்றொரு விதத்தில் அதற்கான விளக்கத்தை, பிரயோஜனமான விளக்கத்தை சொன்னீங்க. திருமண விஷயத்தில் காட்ஸ் வில்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு, அதாவது ரொம்ப பக்தியாக இருக்கிற எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. பக்தியுள்ள ஒரு பையன் கிடைச்சா போதும், பக்தியுள்ள ஒரு பெண்ணு கிடைச்சா போதும் நினைக்கிறாங்க. அது காட்ஸ் வில்லா, பரிபூர்ண சித்தம் தானா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? கடவுள் ஆதாமுக்கு ஏற்ற துணை என்று உண்டாக்குவேன் என்று சொல்லுதான் ஏவாளை சிருஷ்டித்தார். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஒரு துணையை நியமிக்கிறார் என்பது வேதாகமத்தில் உள்ள முக்கியமான சத்தியம். அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க சொல்லும் பொழுது அந்த விசாரணைக்காரனாகிய எலியேசரிடத்தில் அவன் பொறுப்பு கொடுத்த பொழுது அந்த எலியேசர் செய்த அந்த ஜெபம், விண்ணப்பம், என் எஜமாண்டே குமாரனுக்கு நீர் நியமித்த பெண்ணை காண்பித்தரலும். இப்போ கடவுளுடைய சித்தம் என்ன என்றால், என்னுடைய நிச்சயமான ஒரு விசுவாசம், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் ஆண்டவர் ஒரு துணையை நியமித்து வைத்திருக்கிறார். அதுதான் தேவ சித்தம். தேவன் நியமித்ததுன்னா தேவ சித்தம். அதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அது தேவனிடத்தில் தான் விசாரிக்கணும், தேவனிடத்தில் சொல்லணும். அதனால எலியேசர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். நீர் நியமித்த, நீர் அப்பாயின்ட் பண்ண எஜமாண்ட குமாரனுக்கு ஈசாக்கு நியமித்த பெண்ணை காண்பிச்சிடலும். அந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் அதில் தெளிவாக நான் பார்க்குறோம். சரியா அந்த எனக்கு எந்த பெண்ணு எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்க்கிறாளோ அவள் தான் என் எஜமானுக்கு நீர் நியமித்த பெண். அந்த தேவன் நியமிக்கிறார் என்றதுக்கு மிக தெளிவான ஆதாரம் அதுதான். தேவனை நம்ப வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவ ஊழியர்களை நம்ப வேண்டும். ஆண்டவர் நமக்காக தேவ தூதரை பணிவிடை நம்பணும். தேவதூதர்கள் மற்ற ஸ்பிரிச்சுவலாக காரியம் உதவி செய்வார்கள் என்றால் கல்யாணத்துக்கும் பெண் பார்க்கறதுக்கும் உதவி செய்வார்கள். அப்போ இதில் பெற்றோருடைய பங்கு இருக்கிறது. அந்த பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார், அந்த கன்சர்ன்டு மாப்பிள்ளை, இப்போ ஈசாக்கு வாழ்க்கையில் அவனுக்கும் அந்த விசுவாசம், தியானம் பண்ண போகிறாரு, கடவுளத்தில் விண்ணப்பம் பண்ண போகிறாரு, பெண் பார்க்க போயிருக்காருன்னு தெரியும் எலியேசர். அப்போ அவர் ஆண்டவரே நீர் நியமித்த பெண்ணை கொண்டு வாங்கன்னு தான் சொல்லியிருப்பார். அதனால தான் ஈசாக்கை கொண்டு வந்தவன அவன் டெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கலை. உடனே மனைவியாக்கிட்டு கூடாரத்துக்கு அழைச்சி போயிட்டார். கடவுள் சித்தம்னு சொல்லிட்டான். எஸ். அப்போ எல்லாருடைய ஒரே வார்த்தையில் சொன்னால் தேவ சித்தம் கண்டுபிடிக்கிறதுனா தேவன் பேரிலும் ஒரு வார்த்தையிலும் விசுவாசம் வச்சா தேவ சித்தத்தில் வைத்துக்கொள்வார். த சேஃபஸ்ட் மெத்தடு, இப்போ என்னுடைய அனுபவத்திலிருந்து கல்யாணம் பண்ணி 53 வருஷம் ஆச்சு. என்னுடைய கல்யாணத்துக்கு நான் கடவுள் சித்தம் செய்யணும்னு கடவுள் சித்தத்தில் கைக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்போ அவர் தப்பே பண்ண மாட்டார்ல. எந்த மாப்பிள்ளை வயசுக்கு ஈக்குவலாக தான் ஒரு பெண்ணு பிறந்திருக்கும்ல, பெண்ணு வயசுக்கு ஈக்குவலாக ஒரு மாப்பிள்ளை பிறந்திருப்பார்ல. ஆண்டவரே, கடவுளே நீர் நியமித்த
தெய்வமே நீ நிமித்த அந்த மாப்பிள்ளைய பெண்ணை காண்பித்தரலும் என்று சின்சியராக வெளித்தோற்றத்தின்படி பார்க்காம, பணத்தை பார்க்காம, ஜாதியை பார்க்காம, நிறத்தை பார்க்காம, அந்தஸ்து ஆஸ்தியை பார்க்காம, சொந்த வீடு இருக்கா மாப்பிள்ளைக்குன்னு சிலர் பெண் வீட்டார் பார்க்குறாங்க. எதையும் பார்க்காம கடவுளே சித்த மாத்திரம் நடக்கணும், நீர் நியமித்த அந்த லைஃப் பார்ட்னர் என் மகனுக்கோ மகளுக்கோ வரணுங்கிற அர்ப்பணத்தோட எலியேசர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம், தேவ மனுஷர்களை எடுத்துக்கொள்ளலாம். எல்லா கல்யாணங்களிலும் யாராவது ஒரு எலியேசர் இருப்பாங்க, பார்த்துருப்பாங்களே. அதனால ஆண்டவரை நம்பினா தேவ சித்தத்தை மிஸ் பண்ண மாட்டோம். நான் அப்படி தான் ஒப்பு கொடுத்து என்னுடைய கல்யாணத்துக்கு 1971 53 வருஷத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணேன். எனக்கு அவர் சித்தப்படி 53 வருஷம் ஆன பிறகும் அவர் சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணனாங்கிறது ஒரு சின்ன நாட் % கூட கிடையாது. கடவுள் எனக்கு கொடுத்த மனைவி துணை, அதுதான் வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் இல்லாமல் திருமணம் பண்ணிட்டு அவங்க விவாகரத்தை பழி செய்யணும்னு யோசிக்கிறாங்க. 1 வாரத்தில் 2 வாரத்தில். கடவுளில் சித்தம்னா அது என்றென்றைக்கும் 53 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் ஆனாலும் அந்த வீடு அசையாது. அந்த குடும்பம், வீடுன்னா குடும்பம், திருமண வாழ்க்கை அசையாது. இப்போ காட்ஸ் வில் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. எல்லாருடைய பங்கு அதில் இருக்குது. பாஸ்டருடைய பங்கு இருக்குது, மணமகனுடைய பங்கு இருக்குது. மணமகன் ஒரு பக்கம் நல்ல பக்தியாக தியானம் செய்கிறவராக இருக்கிறாரு, வேலைக்காரர் நல்லா ஜெபிச்சுட்டு போகிறாரு, ரெபேக்காலும் ஒரு மாதிரி தெய்வ சித்தத்துக்கு அக்செப்ட் பண்ணக்கூடியவளாக இருக்கிறார். இப்போது நான் ஒரு மாப்பிள்ளையினுடைய சார்பில் இதை வைக்கிறேன், மாப்பிள்ளையோ பெண்ணுடைய சார்பில் கேட்குறேன். எனக்குன்னு சில விருப்பங்கள் இருக்குது. என்னுடைய மனைவி வந்து இப்படி தான் இருக்கணும், என்னுடைய கணவர் இப்படி தான் இருக்கணும், எனக்குன்னு இண்டிவிஜுவலாக எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. படிப்பு தொடர்பாகவோ அல்லது அவருடைய உருவ தோற்றத்தினுடைய தொடர்பாகவோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த விஷயத்தை ஆண்டவர் அங்கீகரித்து அதன்படி செய்வாரா? ஏன்னா சிலர் என்ன கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து நீ என்ன யோசித்து வச்சுருக்கிறையோ அதை ஆண்டவர்கிட்ட சொன்னால் நடக்கும்னு சொல்லி கூட டீச் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த திருமண காரியத்தில் வாலிபர்களுக்கு வாலிப பெண்களுக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பையும் விருப்பத்தையும் கடவுளை சித்தத்துக்கு தான் கொடுக்கணும் ஒழிய தங்களுடைய விருப்பத்தின்படி நிறைவேற்றணும்னு நினச்சா அந்த தேவ சித்தத்தை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. விருப்பம் இருக்கிறது தவறல்ல, அந்த விருப்பத்தையும் தேவண்டத்தில் கொடுக்கணும். சிலர் கலரை மாத்திரம் பார்க்குறாங்க, சிவப்பாக இருக்கணும். என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், அவர் ஒரு தேவ மனிதர், அவர்கிட்ட ஒரு பர்த்தர் இருக்கிற அவர் மாப்பிள்ளை என்ன பெண் பார்க்கணும்னு சொன்னாராம். அப்பொழுது அவர் கேட்டாராம், எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. சுண்டுனா ரத்தம் வரணும், அப்படி சிவப்பாக இருக்கணும். ஆனால் அவரும் பயங்கரமான நனைந்த பனைமரம் போல இருந்தார் அப்படின்னு சொன்னார். கருப்பாக இருக்கிற மாப்பிள்ளை சுண்டுனா ரத்தம் வரணும். அந்த பிரசங்கியார் பாஸ்டர் வந்து ரொம்ப ஜோக் பண்ணுறவர், குஷ்டரோகி தான் சுண்டுனா ரத்தம் வரும், அதனால் உனக்கு நான் பெண் பார்க்க முடியாது. அப்போ அவருடைய விருப்பம் அப்படி இருந்தாலும் கடவுளுடைய சித்தம் அப்படின்னா ஒருவேளை நல்ல சிவப்பான பெண்ணு வரலாம், அது முக்கியம் இல்லை. கடவுள் எனக்கு நியமித்த வாழ்க்கை துணை வரணுங்கிற அந்த துணை மாணவன். சிலர் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக என் மகனுக்கு பொண்ணு பாருங்கன்னா நான்லாம் பொண்ணு பார்க்க மாட்டேன். 100கணக்கான பெண்ணு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உள்ளவர்களுக்கே நான் வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நான் ஒதுக்கி விடுவேன். ஏன்னா அவங்க எனக்கு ஒரு துணை வேணுமே, ஹெல்ப்மேட் வேணுமே. கடவுள் வந்து அப்படி தான் துணை ஏற்படுத்துவேன் தான் சொன்னார் ஒழிய அது இந்த மாதிரி இருக்கணும், முடி நீளமாக இருக்கணும், கத்தோலி சிவப்பாக இருக்கணும், இல்லாட்டா கொட்டியாக வளர்ந்து இருக்கணும், இல்லாட்டா ஸ்லிம்மாக காற்று வந்தால் ஒடிஞ்சு போல மாதிரி சில பெண்கள் சொல்கிறாங்க. பெண்கள் மாப்பிள்ளை சொல்கிறாங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற பொண்ணை பாருங்கள். அப்போ நமக்கு கடவுள் வந்து எப்போவுமே இணைக்கும் பொழுது நான் என்னுடைய அனுபவத்தில் இப்போ நான் பார்த்துருக்குறேன், ஒரு கணவனுக்கு இல்லாத சில குணாதிசயங்களை மனைவிக்கு வச்சு அவங்க 2 பேரும் தான் இணைக்கிறார். ஒருத்தர்கிட்ட இல்லாத குணாதிசயங்களை வைத்து ஆண்டவர் இணைக்கிறார். அதனால்
இந்த வாழ்க்கை துணை விஷயத்தில் தேவ சித்தம் செய்யணும்னா தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தா அருமையாக கடவுள் அவர் சித்தப்படி நடத்துவார் என்பதில் முழு நிச்சயத்தோடு நான் இந்த பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பெற்றோராக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் கன்னியராக இருந்தாலும் கடவுளில் கையில் கொடுத்துருங்க, உங்கள் வாழ்க்கை துணை வந்து உங்களிடத்துல சேரும். யாராவது ஒருத்தர் ஆண்டவர் யூஸ் பண்ணுறார் எலியாசர் மாதிரி. அப்படி ஒருத்தர் சொன்னதை கேட்டு நான் பண்ணினேன், ஆனால் என்னோடய லைஃப் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சிலர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் சொன்னது போல் எலியாசர்னு நினச்சி நீங்கள் பாருங்கன்னா அவங்க சொன்ன பொண்ணையோ மாப்பிள்ளையோ கல்யாணம் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலைன்னு வருத்தப்படுறாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்ற கேள்வி நிறைய பேருடைய மனதில் இருக்குது. அது நான் சொன்னது போல் அந்த கன்சர்ன்டு பெண்ணோ மாப்பிள்ளையோ கடவுளை நம்பி இருந்தாங்கன்னா, சித்தப்பா சொன்னாங்க, பெரியப்பா சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னார் அப்படின்னு யாரையும் குற்றப்படுத்த மாட்டாங்க. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு திருமணத்தை பாண்டிச்சேரியில் நடத்தி வச்சேன். அந்த பெண்ணு அநேகர் சொன்னாங்களாம் கடவுள் உன்னை காமிக்கிறாரு கல்யாணம் பண்ணணும்னு. ஆனால் அந்த பெண்ணோ சொல்லிடுச்சான். ஏன்னா அது சொல்லிச்சான், நான் ஆண்டவர்கிட்ட கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறேன், எந்த மாப்பிள்ளை அவங்க பெற்றோர் மூலமாக வருதோ அதுதான் எனக்கு நீர் நியமித்த வாழ்க்கை துணை நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். இன்னும் அது காத்திருந்துச்சான். அந்த மாப்பிள்ளையுடைய தாயார் அந்த பெண் அப்பா இல்லை, பெண்ணுக்கு ஃபோன் பண்ண உடனே நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கேட்டபடியே எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திருமணம் செய்ய இந்த சாட்சியை கேட்ட பொழுது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை 9 வருஷத்துக்கு முன்னால் காமிச்சிட்டாராம், இதுதான் உன்னை கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுன்னு. ஆனால் அந்த மாப்பிள்ளை சொன்ன உடனே பெற்றோர் சம்மதம் தெரியக்கலையா, எதிர்ப்பு தெரியப்படுத்தினாங்கன்னா அவர் அமைதியாக இருந்துட்டாராம். என் தாய் தப்பன் மூலமாக எப்போ வருது அப்போ நான் கல்யாணம் பண்ணுறேன். 30 வயசுக்கு மேலே இப்போ நீ எந்த பொண்ணாவது சொல்லு, நான் அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது எனக்கு கடவுள் 8-9 வருஷம் காமிச்சு அந்த பொண்ணு அப்படின்னு அந்த சொன்ன உடனே அந்த தாயார் பேசி அந்த கல்யாணம் நிச்சயமாகி அந்த கல்யாணத்தை நான் நடத்தினேன். இந்த சாட்சியை கேட்ட பொழுது ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வாலிபன் 9 வருஷம் காத்திருக்க முடியுமா ஆண்டவர் வெளிப்படுத்தின பிறகு? அந்த பெண்ணும் கடவுளுடைய சித்தத்துக்கு இப்படி பெற்றோர் மூலமாக வந்தால் தான் கடவுளுடைய சித்தம் அப்படின்னு அர்ப்பணிக்கும் பொழுது எவ்வளோ அருமையாக நடத்துகிறார். அதனால் காட் வில் நெவர் எவர் கமிட் எ மிஸ்டேக். நம்ம கடவுளுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டான், அவர் சித்தம் மாத்திரம்தான் நடக்கும். அவர் சித்தம் இல்லைன்னா அவரே விளக்கிடுவார். நிச்சயமாக நீங்கள் சொன்ன இந்த விவரங்கள் பார்த்துட்ருக்கிற பெற்றோர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக வாலிப பிள்ளைகளும் கொஞ்சம் சிந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காட்ஸ் வில் அப்படின்ற காரியத்தில் இன்னும் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது பாஸ்டர். நம்ம அடுத்த முறை சந்திக்கும்போது அதில் நான் தொடர்ச்சியாக சில கேள்விகளை வைக்க விரும்புகிறேன். நேயர்களே, குடும்ப வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ரொம்ப இருக்குது, அதிகமாக இருக்குது. நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற காரியங்களை, நீங்கள் மனதில் நினைத்திருக்கிற காரியங்களை விட மேலானவைகளை, நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான விவரங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் பெற போகிறீங்க. காத்திருங்க, மற்றொரு கேள்விக்கான பதிலை பொதுவிடத்தில் பெற்றுக்கொள்வோம். உங்கள் குடும்ப உறவில் உள்ள கேள்விகளுக்கு பதில் வேண்டுமா? 9840873222 என்ற எண்ணிலும் குட் நியூஸ் டிவி N1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரின் மூலமும் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பை வியாழன் மாலை 6:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் பார்க்கலாம். மேலும் இந்நிகழ்ச்சியை நம்பிக்கை டிவியின் யூடியூப் பக்கத்திலும் பார்க்கலாம். ஏஞ்சல் மேட்ரிமோனி. தேவனால் நியமிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையை தேடுகிறீர்களா? இதோ சிடிஎம் சர்ச் ஊழியத்தின் ஒரு அங்கமான ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அன்பு, மரியாதை மற்றும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பண்புகளில் வேரூன்றிய அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதற்கு எங்கள் தளம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக ஏஞ்சல் மேட்ரிமோனி ஊழியம் துணையை நாடுபவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்து வருகிறது. உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐக்கியத்தை தொடங்க இன்றே இந்த பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். மேலும் தகவல்களுக்கு திரையில் தெரியும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது வெப்சைட் www.angelmatrimony.in.